3 தலைமுறையில் பாரம்பரியமான ஒரு வீட்டில் 3 தலைமுறைக்கு மேலே நம்ம வீட்டை மாற்றி இருந்தால் நல்லதா, இல்லை அந்த பூர்வீக சொத்தை வித்தரணுமா, இல்லை இடத்த மாற்றணுமா, இல்லை அந்த பூர்வீகத்தை அழித்து கட்டணுமா அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் அந்த கேள்வி. ராசி கட்டத்தில் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 30 பாகைன்னு ஆதி காலத்தில் சொல்லுவாங்க. பாகை கலை விகலை அப்படின்னு என்னென்னா, பாகை கலை விகலை இந்த சூட்சமம் யாருக்குமே தெரியாது. பாகை கலை விகலை, மணி நிமிஷம் நொடி, இதைத்தான் ஆதி காலத்தில் இத்தனை பாகை கலை விகலைன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு ராசியில் 30 பாகை அப்படின்னா ஒரு ராசியில் 30 டிகிரியா. அப்போ 12 ராசி இந்த உலகத்தில் இருக்குது. இந்த 12 ராசிக்குள்ளே 12 3 36 360 டிகிரி அந்த ராசி கட்டத்தில் கடந்துருச்சுன்னா அந்த 12 ராசியும் அவங்களுக்கு பூரணமாயிருமா. அப்போது ஒரு மனிதருடைய ஆயுள் ஆண்டவன் எவ்வளவு எழுதியிருக்கிறாருன்னா, பஞ்சாங்கத்தில் சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். இதுதான் ஒரு மனிதனுடைய ஆயுள். ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து ஒரு குழந்தை ஒரு நாள் உதயமாகி அந்த 120 வருஷம் இந்த பூமியில் நல்லா வாழ்ந்தாச்சுன்னா அந்த பிறவி முடிஞ்சதுன்னு சொல்லி 3 தலைமுறைக்கு 120 360 டிகிரி தான் அந்த ராசி கட்டத்தில் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வகுத்து வச்சுருக்காங்க. அதாவது அந்த வீட்டிற்குமே இந்த மாதிரியான ஆமாங்கம்மா, ஒரு ராசிங்கிறத வீடு தாங்கம்மா. அப்போ அந்த 360 டிகிரியில் 3 தலைமுறை எப்படின்னு கேட்டால், அப்பா மகன் பேரை, அப்பா மகன் பேரை, இந்த 3 பேர்த்துக்கும் 120 360 வருஷமானால் இந்த பூர்வீகத்தில் நீங்கள் வாழ வேண்டாங்க. எத்தனையோ பிறப்பு இறப்பு நடந்திருக்கலாம், நல்லது கெட்டது நடந்திருக்கலாம். ஒரு புது மண்ணை வாங்கி அதில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணி ஒரு வீடு வாசல் கட்டி வாழ்ந்தால் அவங்களுக்கு 4வது தலைமுறை நம்மளுடைய கர்மாவோ சாபமோ பாவமோ தொடராமல் ஒரு புனிதமான மண்ணில் போய் அவங்க புதுசாக வாழும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்துக்கு வருவாங்கிறக்காகத்தான் 3 தலைமுறை வாழ்ந்த வீட்டை ஆதி காலத்தில் பூர்வீகத்தை மாற்றி கட்டுங்க, பூர்வீகத்தை அழிச்சிட்டு புதுசாக உருவாக்குங்க, தாத்தா சொத்தை அதிலேயே இருக்காதீங்க, பூர்வீக தோஷம் அடையும்னு ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை சொல்லி வச்சதுனால தான் அந்த 3 தலைமுறையானால் இடத்தையோ வீட்டையோ மாற்றுங்கன்னு சொல்லி கொஞ்சம் அந்த காலத்தில் முன்னோர்கள் வகுத்து வச்சது தான் இந்த முன்னோர்களுடைய அனுகிரகங்க.